கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை போற்றி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே, அந்த நாளிலே ஆசீர்வதித்து நீ பரிசுத்தமாக்கினீர் என்று எழுதியிருக்கிறபடி என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே, இந்த வேலையில கூட எங்களை குற்றமுறைகளை பாவங்களை நீ மன்னித்து இந்த தேவனாகிய கர்த்தர் தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் உண்மை பாடி துதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி ஆண்டவரே, இந்த வேலையினுடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்வீராக. சத்தினுடைய எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. எல்லா கட்டுகளையும் உடைத்து பலனடைய செய்வீராக. அப்பா, மக்கள் நன்றி செலுத்தும். இந்த ஓய்வு நாளிலே கூட ஆராதிக்கிற தேவ ஜனத்தை நீர் ஆசீர்வதித்து என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்காக நீர் பலியானீரே. ஆண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து தகுதிப்படுத்துவீராக. உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் நீ செய்வீராக. அப்படி நீ செய்து விட்டபடினால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவன் நமக்கு தந்த கட்டளைகள் வாசித்து விட்டு ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஆமேன். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, இந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் தமிழினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமணத்தினாலும் காலையிலே உங்களுக்கும் சத்தியத்தை அடிப்படையாயிருக்கும். கர்த்தாவே, செய்திகளால் மகிழ்ச்சியாக உள்ள கடத்தின் கிரிகளின் தமாக சத்தமிடுவேன். கர்த்தாவே, உடைய கிரிகளில் உள்ள மகத்துவமானவைகள் யோசனைகள் மிருக உணவு மனுஷனுடைய அடியார் மூடர்கள் பிள்ளை போல தலைத்து அக்கன்காரர்கள் செழிக்கும் போது அதற்கு ஒதுங்கியதுமாகும். கர்த்தாவே, நேரடிக்கு உணவானவராக இருக்கிறீர். கர்த்தாவே, சத்துக்கு அழிவார்கள், சத்துக்கு அழிவார்கள், சகல அக்கன்காரர்கள் சென்று போவார்கள். என் கொம்பை காட்டாமல் புதிய அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சத்தங்களின் கண் காண எனக்கு தூரமாயிடுவார். துன்மார்க்கருக்கு நீடுவது என் காது கேட்கும். நீதிமான பணியை போட்டு செலுத்தி லீபனோனுக்கு எதிர்ப்பார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர் தேவனுடைய காரியங்களை செய்திருப்பார். கர்த்தர் உத்தமர் என்று ஒரு கண்மலையாக அவர்களுக்கு அநீதியில் ஏற்றுக்கொள்ளப்படும்படி அவர் முழுவதும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவனை செகிழ தேசத்துக்கு புறப்படப்படின உண்டாகிய கர்த்தர் நானே. மேலே வானத்தில் கீழே பூமியில் பூமிக்கு தலையில் உண்டாக வேண்டாம். நீ நாம் செடிக்கும் சேர்க்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைகளை குறித்து பிதாக்கள் அக்கிரமத்தை பிள்ளைகளில் மூன்றாம் தலைமைப்பட்டு விசாரிக்க என்னிடத்தில் கூர்ந்தே கட்டளைகளை கைக்கொள்வதற்கும் ஆய்வு தலைமைப்பட்டு சேவனாயிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வெளியே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தன் நாமத்தை வெளியே வழங்குகிறவனை தள்ளியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியர் நினைப்பாயாக. 6 நாளும் வேலை செய்து கிரியைகளால் நடிப்பாயாக. 7ஆம் நாளும் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் நீயாலும் குமாரனாலும் குமார்த்தியானாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரனாலும் ஜீவனாலும் ஆசிரியர் யாரும் வேலை செய்ய வேண்டாம். கர்த்தருடைய வாழ்க்கை பூமி சமுத்திரம் எல்லாம் உண்டாக்கி கொலை செய்யாதிருப்பாயாக, விசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருடைய பொய் சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய வீட்டை சார்பாக, பிறருடைய மனைவியும் வேலைக்காரரும் வேலைக்காரியும் அவர் எழுதி ஒரு கழுதும் பின்னும் பிறகுள்ள யாரும் விசாதிருப்பாயாக என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள், மனமகிழ்ச்சி நாள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முதல் பாடல். ஆமென். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பெலன் அடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயமெனக்கில்லையே. ஹல்லேலூயா. அவன் இன்று வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் அவன் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கும் தேவனுடைய சுத்தம் பெறும். ஹல்லேலூயா. இந்த வரைக்கும் நாம் நம் தலைநிபர செய்திருக்கிறாரே சொல்லி கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? கர்த்தரை தட்டி உற்சாகமாய். ஹல்லேலூயா. உயர்த்தினார்
ஆமென். இன்றைக்கு வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் சத்துக்கள் மத்தியிலே தலைமை பெற செய்திருக்கிறார் என்றால் ஆமென். உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் ஆமென் அவர் கிருபையாய் மீட்டுக்கொண்டார். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி நாம் தொடர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஆமென். நீரே
தீவே, அரணான பட்டணம் நீரே, என் அழகான பட்டணம் நீரே. அல்லேலூயா. ஆமென். உற்சாகமாய் பாடுவோமா? இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆதரவாய் இருக்கிறது இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. எப்பொழுதும் தகப்பனாய் இருந்து நம்மை தேற்றுவது, நமக்கு ஆதரவு தருவது நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. திக்கற்றவரே தகப்பன் அவர், அநாதையை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோர்ந்து போகாதவர். ஆமென். தேற்றுகிற தகப்பன் ஆதரவாய் இருக்கிறது. பாடுவோமா? என் ஆதரவு போலே அடைக்கல தீவே, அழகான பட்டணம் நீரே, என் அழகான
ஆமென். க்ளோரி. நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு தந்த ஆவி, ஆத்மா, சரீரம் அவருக்கே சொந்தமாகணும். இந்த ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தரை தொடர்ந்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ஆமென். ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கும் இங்கே ஆமென் மழையும் இடியும் மின்னலுமாக இருக்குது. ஆமென். சந்தோஷமாய் வந்து ஆராதிக்கலாம்னு வந்தால் இயற்கை சூழ்நிலையில் சாதமாக இல்லை. ஆமென். எங்கள் வீட்டில் எல்லா கர்த்தரை ஆராதிங்க, கரங்களை தட்டி உற்சாகமாக ஆடுங்க, பாடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக துதிங்க. சகோதரிகளாக இருக்கிற நீங்கள் ஆமென். க்ளோரி. உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து கதறி அழுது நேரத்தை காலத்தை வீணடிக்காதபடி, உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கைவிடாதபடி, அந்த பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாய் வளர்ப்பதற்கு தேவனுடைய சுத்த கிருபை தேவை. ஹல்லேலூயா. முழங்காலில் நில்லுங்க, தேவனையே சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.